இந்த மனக்கட்டுப்பாடு, இந்த இந்திரிய கட்டுப்பாடு, இந்த ரெண்டுத்தையும் பாதுகாக்கணும். ஒரு தடவை கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு இல்ல. சோ அதை தக்க வச்சுக்கணும். இப்ப ஒரு குழந்தைய பிடிச்சு உட்காத்தி வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மா எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி உட்காத்தி வைக்கிறான்னா அம்மா பாத்துட்டு இருக்காளான்னு தான் அது பார்த்துட்டு இருக்கோம். எப்படா பாக்கலன்னா எந்த ஓடி போயிடும். சோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இந்த இந்திரிய கட்டுப்பாடையும் மனசு கட்டுப்பாடையும் ஒரு ஸ்டெடியா ஸ்டேபிளா வைக்கணும், இல்லைன்னா ஓடி போயிடும். சோ அதுக்குதான் அடுத்தது சொல்றாரு உப்பரமகா அப்படின்னு. சோ உப்ப அப்படின்னாலே என்னன்னா பக்கத்துல, சமீபம்னு அர்த்தம். ரமஹா அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளோட ஸ்வரூபத்தின் பக்கத்துல, நம்மளோட ஆத்மாவின் பக்கத்துல, நான் என்னோட பக்கத்துல, அந்த பிரம்மத்தோட பக்கத்துல நான் இருக்கும் போதுதான் சந்தோஷம்ங்கிறது அதிகமாறுது. அதுதான் அவர் சொல்றார் உபரமா. இப்ப ஒரு தூக்கத்துல இருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மனசு இல்ல, புத்தி இல்ல, சரீரத்தோட இது கிடையாது, ஒடுங்கி போயிடுறது, எல்லாமே அங்க ஒடுங்கி போயிடுறது. அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை இந்த ஜாகிரத்துல அனுபவிக்கிறவா தான் ஞானி. இப்ப நமகா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம நம்மளோட இருக்க